பிஜேபி சைடுல இந்த மாதிரி விமர்சனங்கள் வச்சா உங்களோட வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நீங்க வந்து அறிவாலை அடிமையா இங்க கேள்வி கேட்கறது தேவையில்லாது, அனாவசியமானது. திமுகவிற்கு ஆதரவாக பேசிய செய்தியாளருக்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பதிலடி கொடுத்துள்ளார். கேட்டிருக்கும் இல்ல, கணக்கு கொடுக்கலன்னா பணம் வந்து திருட்டுதானே, கணக்கு கொடுக்க அத வந்து கொடுக்கலையே. அதான் அதே சமயத்துல பிஜேபி சைடுல இந்த மாதிரி விமர்சனங்கள் வச்சா உங்களோட வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நீங்க வந்து அறிவாலை அடிமையா இங்க கேள்வி கேட்கறது தேவையில்லாது, அனாவசியமானது. அதனால யூ restrict yourself to what representing people only. Who are you to represent people? Media only, sir. என்ன சார் மீடியாவுக்கு என்ன வேண்டியிருக்கு? நான் கேட்கிறேன் வந்து இப்போ நடந்திருக்கிற பல ஜட்ஜ்மெண்ட் விரோதமானது. மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பேசினவர், அதுக்கெல்லாம் நீங்க விவாதம் நடத்திருக்குமா என்ன? இல்ல நான் எதை பத்தியும் பேசல, நான் எந்த இஷ்யூ பத்தியும். ஆனா யூ ஆர் ஆல்வேஸ் பார்ஷியல், ஆன்டி ஹிந்து. அந்த மாதிரியே இருக்கக்கூடிய மீடியாக்கள் திமுகனாலே ஆன்டி இந்தியன் அப்படிங்கிற ஒரு டிஎம்கே ஆன்டி ஹிந்து தான். இல்ல அதுல வந்து இன்றைக்கு சரி ஓகே தமிழ்நாட்டுல நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. நான் பதில் சொல்றது கேட்கறது இல்லைன்னா நீங்க இங்க கேட்கவே வரக்கூடாது. சரி, ஸ்ரீரங்கம் கோவில்ல வெச்ச பொட்டா அழிச்சவர் தானே ஸ்டாலின். அப்ப ஹிந்து விரோதி தானே. பொட்டா அழிச்சதே ஹிந்துக்களை அவமானப்படுத்ததானே. அது மட்டும் இல்ல, தேவர் பெருமானார் இருங்க சார், தேவர் பெருமானாரோட சமாதியில போய் அங்க வச்ச திருநீரை அழிச்சு தேவர் சமுதாய மக்களை அசிங்கப்படுத்தினவர் தானே ஸ்டாலின். இல்ல அப்படி கிடையாது. அசிங்கப்படுத்தினவர் தான். இல்லைன்னா ஏன் அழிக்கணும்? இல்லைன்னா ஏன் அழிக்கணும்? அதோட போகணும் சார். நான் கேட்கிறேன், நீங்க வந்து ரம்ஜானுக்கு குல்லா போட்டு கஞ்சி குடிக்கிறீங்கல்ல, நான் குல்லா போடாம குடிப்பேன்னு சொல்லுங்க ஸ்டாலின். என்ன எங்க சொல்வார்? செய்யலையே. நான் சொல்றேன் அடுத்த ரம்ஜானுக்கு என்ன. அதனால நீங்க ஆர்கியூ எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா மீடியாவே பார்ஷியல், ஆன்டி ஹிந்து. நீங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.